சிங்கப்பூரோட செகண்ட் டே நானும் ஜெனியாக்காவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டா சிஸ்டரோட ட்வினிங் பண்ண பிடிக்கும்னா ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் ஆப்போசிட்லேயே ஒரு தமிழ் கடை. ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. ப்ரையாரிட்டி சீட்டில் போய் உட்காந்துருந்தோம். அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்காக படி இல்லாமல் இருக்கும். நாங்கள் அது தெரியாமல் உட்காந்துருந்தோம். பட் இட்ஸ் ஓகே, அந்த பஸ் வந்து கூட்டமாக இல்லை. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்ல மழை வேறு, ஒரு மாதிரி குளிராக இருந்துச்சு. இந்த குளிரில் எல்லா பஸ்லேயும் ஏசி வேறு ஓடுது. ஃபர்ஸ்ட் லிட்டில் இண்டியாங்கிற ஒரு ஸ்டாப்பில் தான் இறங்கணும். எங்களுக்கு பிடிச்ச பபிள் டீ வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். இங்கே நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம். அண்ட் இங்கே எல்லா இடத்துலையுமே தமிழ் ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்க. கடையில் போர்டு முதற்கொண்டு தமிழ் தான் இருந்துச்சு. பாவம் ஜெனியாக்காவோட செருப்பு வேறு அத்து போச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் சைனா டவுன் தான் போயிருந்தோம். இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட தான் டைமே இல்லை. தென் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்தது. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு கடையும் வந்து ஒரு ரெட் கலரில் நல்லா இருந்துச்சா, அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த கடையில் ஒன்றுமே வாங்கல. கடைசியில் அந்த ஆண்டி எங்களை துரத்தி விட்டாங்க. சிங்கப்பூரோட டே லைஃப் செம்மையாக போச்சு. நைட் லைஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் டாடா பை.